Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட டே 1 ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் டே 1 ஸோ இது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும்னா நான் வந்து நேற்று உள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ என்னென்னா 18 days ஸ்டடி சேலஞ்ச் நான் போட்டிருந்தேன் நேற்று வீடியோ. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதை ஸ்டடி பிளான்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து டே 1 ஸ்டடி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியன் பாலிட்டிக்கு. ஸோ அதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரிசையாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு, முட்டை, அப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு. இன்றைக்கி அதான் லஞ்சு. இன்றைக்கி சாப்பிட்டுட்டா வந்து நான் வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராபேக் ஆச்சு. என்னென்னா இன்றைக்கி ஃப்ளைட் ஷட் டவுன் ஆகிட்டு இந்த சம்மர் டேயில் ஷட் டவுன் பண்ணி இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல, வீட்டில் இருக்கவே முடியல. ஒரு ஈவினிங் 3 o'clock 3:30 போல் தான் வந்து கரண்டே வந்துச்சு. மார்னிங் வந்து 9:30 போன கரண்ட்டு ஈவினிங் 3:30 தான் வந்துச்சு. ரொம்ப வேர்வை. ஸோ அதிலே வந்து மேனேஜ் பண்ண முடியல. இல்லை செல்லு ரீசார்ஜுன்னு சொல்கிறேன், நான் வந்து சார்ஜர் பண்ண மறந்துட்டேன் ஃபோனில் சார்ஜரும் கம்மியாகிட்டு, ரொம்பவே கம்மியாகிட்டு. ஸோ எல்லாமே வந்து சொதப்பலாகவே இன்றைக்கி போணுச்சு எனக்கு. ஒரே வேர்வை இதிலே உட்காந்து வைக்க. அப்புறம் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரது கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் இருக்குது எனக்கு. அதெல்லாம் நான் உட்காந்து படித்தேன். ஸோ வந்து ஏன் 5 hours எடுத்திருக்கேன், இதுக்கு வந்து இவ்வளோ தேவையா, எல்லாருக்கும் கொஞ்சம் கேள்வி வரும். இதுக்கு 5 மணி நேரம் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறது வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன புக்குன்னு தெரியும். ஸோ இதான் அந்த புக்கோட சைஸு. ஸோ இதான் வந்து A3, அதாவது ஒரு A4 ஷீட்டை வந்து ரெண்டு A4 ஷீட்டை ஒரே பக்கமாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் A3 சைஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அந்த புக்கோட சைஸு. ஸோ என்கிட்ட வந்து ஸ்கூல் புக்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே இது கவர் ஆகிருக்கும். எல்லாமே கவர் ஆகி தான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போ 6th எல்லாமே சேர்த்து நம்ம தொகுத்தாக ஒரு பக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அடிப்படை உரிமைகள் தான் நான் படிக்க போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்குள்ள டாபிக் வந்து அடிப்படை உரிமைகள் தான் நான் முடிக்கணும் இன்றைக்கி. நான் ஆல்ரெடி 22 அப்படின்னு போட்டு வச்சுட்டேன், நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் எத்தனை லைன் இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக. அப்புறம் வந்து நடுவில் சென்ட்ரல் ஒரு லைன் வரும், அப்புறம் வந்து லாஸ்ட்டில் ஒரு லைன் வரும். ஸோ மொத்தமாக வந்து 3 லைனாக சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, ரோ காலமாக சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இதுதான் ஒரு பேஜ், இப்படி சேர்ந்தது தான் ஒரு பேஜ். ஸோ நான் இந்த ஒரு பேஜ் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ படிச்சுட்டு அதில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதான் நிறையா போட்டிருப்பாங்க. தொகுத்து ரொம்ப தேவையில்லாதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எதுமோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதிலே வந்து நான் அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்குவேன். ஸோ இதான் இந்த பேஜ். இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை பக்கத்தில் முடியுதுன்னு நான் எண்ணுறேன். ஸோ எண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பக்கம் தமிழ் முடிச்சிட்டோன்னா பாருங்கள் 61 முடியுது, பேஜ் 61 முடியுது. ஸோ 53 ஸ்டார்ட் ஆகி 61 வந்து நமக்கு வந்து முடியுது. நான் இப்போ அதான் மெயின் பண்ணி ஸோ அவ்வளோ பேஜ். ஸோ அதனால தான் வந்து 53 ஸ்டார்ட் பண்ணி 61 முடிகிறப்போ நம்ம அந்தளவுக்கு வந்து படிக்கணும். அதுக்காக தான் வந்து நான் 5 hours வந்து இதுக்கு வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ அதை வந்து படித்து பார்த்தா தெரியும் நமக்கு வந்து இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் படித்து பார்த்துட்டு நான் நோட்ஸ் எடுக்கணும். இதில் நோட்ஸ் நான் எடுப்பேன். ஸோ நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து முடிச்சிருப்பேன், ஓரளவுக்காக வந்து முடிச்சுட்டேன். நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஆனால் வந்து பவர் கட்னால கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படி முடிக்க முடியுமா, பேஜ் அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு இருந்துச்சு. படிக்க அப்புறம் வந்து நமக்கு வந்து பேஜில் கம்மியாகிட்டு நோட்ஸ் எடுக்க இன்னும் கொஞ்சம் கம்மியானுச்சு எல்லா பேஜும். ஸோ நோட்ஸ் தான் நான் எடுத்து படிப்பேன், புக் எடுக்காமல் ரிவிஷனுக்கு நோட்ஸ் தான் எடுத்து படிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி ஒரு சேலஞ்சில் முடிச்சிட்டேன். தேங்க்யூ.